ஜூலி அசிங்கமா கேட்பாங்க உன்ன மக்கள் கொஞ்ச நேரத்துல எமக்கிட்ட நீ செருப்படி வாங்க போறேன்னு தெரியல. பண்ண மாட்டேன் உன் வைஃப் சரியில்லை அது சரியில்லை. ஏன் கலைஞர் 3 பொண்டாட்டி வச்சில்லையா? நான் வந்து 8000 ரூபாய் கொடுக்க யார் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லையா? யார் வீட்டுல டிவி இல்லையா? சேகர் பாபுவா தளபதி வந்தாரு எல்லாம் பிளாஸ்ட். தலைவரை பார்க்கணுன்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்துட்டேங்க. எங்க அவ்வளோங்க தலைவர்னா அவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலாக நான் சிம்பு ஃபேனு சரிங்களா. தளபதி பிடிச்சதுக்கு காரணமே இவங்க அவ்வளோ ஆப்போஸ் பண்ணி அவருக்கு பண்ண வேண்டியதை பண்ணதெல்லாம் பண்ணி தொல்லை பண்ணி பர்சனல் லைஃப்பில் இன்வால்வ் ஆகி எவ்வளோ அவரை டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணி அவர் வர்றது ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்மளுக்கு மக்களுக்கு பண்ணோம். அடுத்த 30 வருஷம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வராரு. ஹெல்ப் பண்ணால் வரவரை நம்ம ஏங்க தடுக்கணும்? எத்தனை வாட்டி டிஎம்கே ஏடிஎம்கே எவ்வளோ நாள் இருந்துட்டு இருக்கோம்? ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்தாகணும். கொடுத்து அவங்க வரணும். வந்து அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து நீ எதுவுமே பண்ண மாட்டேன் உன் வைஃப் சரியில்லை அது சரியில்லை. ஏன் கலைஞர் 3 பொண்டாட்டி வச்சில்லையா? தெரிஞ்சு 3 பொண்டாட்டி தெரியாத எத்தனை பொண்டாட்டின்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க? இதெல்லாம் தெரியாம வந்து தலைவரோட பர்சனல் லைஃப்ல வந்து பேசுறதா எவ்வளோ அநியாயம், எவ்வளோ அப்யூசிவ் வேர்ட்ஸ் வச்சு பேசுறது. அவரை 5 லட்சம் கொடுக்குறேன் டார்கெட் கொடுக்க. இப்போ ஜூலி வரா, ஜூலி அசிங்கமா கேட்பாங்க உன்ன மக்கள் கொஞ்ச நேரத்தில் எமக்கிட்ட நீ செருப்படி வாங்க போறேன்னு தெரியல. அதை மட்டும் பார்த்துக்கோ. ஆமாங்க ஜூலி அப்புறம் இது வேணுங்க. பிக் பாஸ் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஒரு எக்ஸ்ப்ளோஷர் வேணுன்றதுக்காக வந்து பேசுறா. அதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. இப்படி போட்டு பண்ணாதான் எக்ஸ்ப்ளோஷர் கிடைக்கும். இதுக்கப்புறம் பாருங்களேன், எலெக்ஷன் முடிஞ்சாங்க ஆள் இடசம் இல்லாத போயிடுவா பாருங்க. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. தேர்தல் அறிக்கை திமுக பாத்தீங்களா? எங்க தேர்தல் அறிக்கை அங்கே விடுறாங்க. நான் வந்து 8000 ரூபாய் கொடுக்க யார் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லையா? யார் வீட்டிலும் டிவி இல்லையா? நான் கேட்குறேன், நீ கொடுக்குற 8000 ரூபாய்க்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்களா? கூப்பன் தரா? நான் கூப்பன் எடுத்துமே கொடுத்தா தான் தெரியும் கூப்பன் ஒரு லட்சம் என்னன்னு சொல்லிட்டு. கூப்பன் கொடுக்குறான் சார். நேற்று வராருன்னு சொல்லி பல்ல நோண்டி வைக்கிறானுங்க. எவ்வளோ அசிங்கம் இதெல்லாம். ஏன்டா ஃபேஸ் பண்ணுங்கடா, தைரியமாக ஃபேஸ் பண்ண. கள்ள ஓட்டு போடாத ஃபேஸ் பண்ணுங்கடா. எலெக்ஷனை வந்து கள்ள ஓட்டு போட்டு நீங்கள் வின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வின் பண்ணாமையே இருக்கலாம். இதெல்லாம் தேவையா? கூப்பனை பயன்படுத்தினாலும் வாங்கிட்டு தலைவருக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. அது கன்ஃபார்ம், வேற எதுவுமே கிடையாது. எங்க அண்ணன் வாங்கிக்க சொல்லிட்டாரு, வாங்கி போ ஓட்டு போடுவோம். எங்க நாங்க ஒரு சிம்பு ஃபேனுங்க, விஜய் படத்தை பார்ப்போம் அவ்வளவுதான். பட் ஆனா அவர் இவ்வளோ அப்போஸ் பண்றதுக்கு காரணம் அவர் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணுது எல்லாருக்குமே. சப்போர்ட் பண்றது கரெக்டு தானங்க, சான்ஸ் கொடுக்கணும். கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அவர் என்ன பண்றாரு சொல்லிட்டு. அவர் தேர்தல் அறிக்கை விட்டுருக்கத பாத்தீங்களா? ஒரு பாத்ரூம்ல போயிட்டு ஒரு டோர் வச்சு நான் பாத்ரூம் போடுவேன்னு சொல்றாரு கவர்மெண்ட் இதுல. அது எவ்வளோ இறங்கி கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணால் தானே இந்த ஒரு அடிப்பட்ட ஒரு தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்சதுனால தானே அவ்வளோ கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க. 8000 ரூபாய் தேர்தல் அறிக்கையா? இல்லை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு பசங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, அது தேர்தல் அறிக்கையா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் நியாயமா. தேர்தல் அறிக்கைன்னா அப்படி இருக்கணுங்க. எஜுகேஷனோட கொலாட்ரல் எல்லாம் எஜுகேஷன் லோன் தரேன்னு சொல்கிறாரு, அதுதாங்க தேர்தல் அறிக்கை. நீ 8000 ரூபாய் தரேன், நான் ஓசியில் டிவி கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன். உங்கள் அப்பா வீட்டில் இல்லை டிவியோட எங்கள் வீட்டில் இருக்கிறது 8000 ரூபாய் கொடுத்தா என்ன வரப்போகுது? ஏங்க ஒருத்தர் பேசுறாருலங்க அசிங்கமா ஒரு லேடிஸ் இப்போ போய் கேட்கறதுக்கு எவனுக்காவது தைரியம் இருந்தா போயிட்டு லேடிஸ்க்காக அவரா போயிட்டு நான் இறங்கி சண்டைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதுதாங்க கம்ப்ளைண்ட். தலைவர் தான் அப்படி ஒர்க் பண்ணணும், அந்த லெவலில் தான் ஒர்க் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் வந்து ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு லேடி சீமான் சொல்றானே, அவனுக்கு வெக்கமாவே இல்லையா? நான் வந்து சமூக நீதிக்காக பேசுறான். சமூக நீதிக்காக உங்க அக்கா உன் பொண்டாட்டியும் சேர்த்து சொல்லியிருக்கான். சமூக நீதிக்காக உங்க பொண்டாட்டியை சேர்த்தா சொல்லியிருக்கான். அவன் அக்கா தங்கச்சிங்களை சேர்த்தா சொல்லியிருக்கான். அது தெரியாம சமூக நீதிக்காக வந்து பேசுறாங்க. அதுவே காமன் நாலேஜ் எல்லாம் தெரியாம போன வருஷம் அவனுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த வருஷம் சீமான தள்ள முடிக்கிற வேண்டியதான். அவனே ஒன்றும் ஆம்பளை இல்லைங்க. அவனை ஜெயிலில் போயிட்டு அவன் ஆம்பளை உறுப்பை நிறைய விஷயத்த பண்ணானுங்க. அவனை எதுக்கு ஆம்பளைன்னு பற்றி நான் பேசணும்? சாட்டையை தான் சொன்னான். அவனே பேட்டி கொடுத்துருக்கான். நான் ஜெயிலில் இருக்கும்போது நான் ஆம்பளை உறுப்பேன். அவனுக்கே ஆம்பளை உறுப்பு இல்லை, அவன் எதுக்கு ஆம்பளை பற்றி பேசணும்? முதல்ல அவனை தைரியம் தலைவருக்கு ஏற்ற போட்டி போட சொல்லுங்க. அவன் வந்து பேசுறதுக்குலாம் ரைட்ஸே கிடையாது. அவன் முதல்ல ஆம்பளையே இல்லைங்க. அவனுக்கு ஆம்பளை உறுப்பு இருந்தானாங்க ஆம்பளை. அவனே சொல்லிக்க ஆம்பளை உறுப்பு செதிச்சிருக்காங்கன்ட்டு. அதுதாங்க அவனுக்குலாம் காசு வேணுங்க. இப்பெல்லாம் பேசுனாது நாலு அடுத்த வாட்டியாவது எனக்கு நெக்கி வைப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அதான் ஓடிட்டு சொல்லுங்க எல்லாரும். ஸ்டாலின் எல்லா கட்சியும் ஓடிட்டு சொல்லுங்க. அண்ணன் ஒத்து தான் சிஎம். அண்ணனை கோட்டையில் உட்கார வைக்கிறது நாங்கள் மட்டும் தான். இப்போ இதை பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். நீங்கள் அந்த சைட்லாம் வீடியோ எடுங்களா, அந்த சைட்லாம் ஃபுல்லாக விசில் சத்தம் தான். சின்ன பசங்க குழந்தைங்கள்லாம் கேளுங்க, டிவி கேதா
இப்போ தான் அரசியல் தெரியுது. முதல்ல தற்கூரியாக இருந்தோம் நாங்கள். இப்போ எங்கள் அண்ணன் வந்து தான் அரசியல்னா என்னான்ட்டு தெரியுது. டிவிக்கு தான் எப்பவுமே பேர்னா கூட்டத்தை பேர்னா நோ டிவிக்கு தானா கேமரா பார்த்தலையா நோ டிவிக்கு தானா பேர்னா கூட்டத்தை பேர்னா நோ டிவிக்கு தான் எப்படி பேசுறேன் பெரம்பூர் அண்ணனுக்கு தான் யாருமே இல்லை அண்ணன் தான் சேகர் பாபுவா தளபதி வந்தாரு எல்லாம் பிளாஸ்டி பாருங்க நோ கூட்டத்தை பேர்னா நோ கூட்டமே தளபதிக்கு தான் ஓட்டு ஃபுல்லா தளபதிக்கு கொளத்தூர்ல எல்லா இடத்துலயும் அண்ணன் தான் ஆல் ஏரியாலயும் ஐயா கில்லி ஸ்டாலின் நிக்கிறாரு அவரு ஸ்டாலின்லாம் இல்லை நானோ தளபதி தானே அதான் சொல்றேன் இல்லை நான் தளபதி தான் இங்க செல்வாக்கு இருக்கு அவருக்கே விஜய்க்கு செல்வாக்கானோ என்ன நீ தமிழ்நாடே தளபதிக்கு தானா எல்லாம் நீ பாருனானோ கூட்டத்தை பாருனா எல்லாம் கம்மிண்ணா பார்த்தது இல்லை கூட்டத்தை எவ்வளோ கூட்டம் வரும் அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு இல்லையா கூட்டம் டிஎம்கேக்கு நோ அதெல்லாம் இரநூறுபாண்ணா இரநூறுபா கூட்டம்ண்ணா இதுதாண்ணா நோ தளபதி சம்பாரிச்ச கூட்டம்ண்ணா இது அதெல்லாம் இரநூறுபா கூட்டம் மொக்க இதுதான் அண்ணனுக்கு தனியாக வந்த கூட்டம் இங்கெல்லாம் வந்து போனாங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 அதுக்கு தான் அவங்க கட்சிக்காரங்க தான் கூட்டு வராங்க. இங்கே அது மாதிரி கிடையாது. அண்ணனுக்குன்னு பாருங்க எங்கள் வீட்டாண்ட இருக்கவங்களாம் சும்மா தெருவில் நிற்கிறாங்க. பசங்க ஸ்கூலில் கூட்டு போகிறத கூட விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறாங்க எல்லாருமே. பயப்படுறாங்களா டிஎம்கே நோ தளபதி தான் விசில் சின்னத்துக்கே ஓட்டு போடுங்க விசில் தான் ஓட்டு நோ 5 வருஷம் கழிச்சு நான் போடுவேன் தளபதிக்கு தான் ஓட்டு தளபதிக்கு தான் அறிவுமே இல்லை வீட்டில் அவங்க வீட்டில் வீட்டில் எல்லாருமே தளபதிண்ணா எல்லாருமே தளபதிக்கு தான் எங்களது வந்து ஆந்திரா தளபதி பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் இங்கே வந்துக்கிறோம். கண்டிப்பாக ஒரு புது ஆட்சி கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டுக்கு வேணும். எல்லா இளைஞர்களுக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு நிறையா சொல்லியிருக்காரு தளபதி. கண்டிப்பாக இவ்வளோ காசு கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது. தளபதிக்காக எல்லாரும் எவ்வளோ நேரம் இன்றைக்கி ஃபுல்லாக கூட வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக தளபதி இந்த வாட்டி 2026 தளபதியோட ஆட்சி அமையும். ஆந்திராலேருந்து வந்திருக்கீங்க அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ உயிர் விஜய்னா எங்களுக்கு அவ்வளோ உயிர். ஆந்திராவிலேருந்து விஜய் பார்க்கறதுக்காக நான் வந்துருக்கேன். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் எங்களுக்கு அங்கே வேணும். ஆந்திராவில் வேணும். இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணார். இதுக்கு முன்ன என்னன்னு இங்கே கொடுக்குற அந்த 15,000 ரூபாய் பசங்களுக்கு படிக்கிறது அதெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணார். அதே இதுவே இங்கே இப்போ விஜய் பண்ணுறாரு. கண்டிப்பாக விஜய் வரணும். டிஎம்கேலாம் எப்படின்னா டிஎம்கேலாம் வந்து சொல்ல வேணாங்க. அவங்க குடும்ப அரசியல் அவங்களுக்கு. இவர் அவரோட 250 கோடி விட்டுட்டு அவர் காசு தான் வேணும்னு நினச்சின்னா சினிமா நடிச்சிட்டு போகலாம். அவர் மக்களுக்கு செய்யணும், அவருக்கு செஞ்சவங்களுக்காக செய்யணுன்றதுக்காக இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறார். கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார். டிஎம்கே கூப்பன் தரப்போம் எத்தனை கூப்பன் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. ஆனால் ஓட்டு மட்டும் விசில் சின்னத்துக்கு தான். தளபதி தான் வருவார். இது ஒரு மாற்றம் கிடையாது. தளபதி 2026 தளபதி கண்டிப்பாக சிஎம் ஆவார்.